பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸோட ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சப்ஜெக்ட் இஸ் த ஆக்ஷன். பாசிவ் வாய்ஸ் என்னது? ஆப்ஜெக்ட் பி வெர்ப் V3 னா என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை பிளஸ் சப்ஜெக்ட். ஓகேங்களா? சரி, இப்ப டென்ஸ் வந்து என்ன டென்ஸ் பார்க்க போறோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் வெர்ப், அதாவது Vன்றது V1. ஓகேங்களா? சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். பாசிவ் வாய்ஸா மாறும்போது என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் பி வெர்ப். பி வெர்ப் எது? am, is, was, are, were தான் பி வெர்ப். V3 பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட். ஓகேங்களா? சரி, இப்போ he writes a letter. என்ன டென்ஸ்ல இருக்கு? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இது மாறும்போது என்னவா மாறும்? நம்ம வந்து இந்த இது இருக்கு இல்லையா, வேர்ப் இருக்குல்ல, அந்த வேர்பை மட்டும் தான் நீங்க நல்லா கவனிக்கணும். ரைட்ஸ் அப்படின்றது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? ரோட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். நம்ம பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். பி வேர்ப் எதெல்லாம் சொல்லியிருக்கேன்? am, is, was, are, were. சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா இஸ் வரணும், புளூரலா இருந்தா ஆர் வரணும். அவ்வளவுதான், ரொம்ப வெரி சிம்பிள். ஓகேங்களா? இந்த பாசிவ் வேர்ப் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற ஒண்ணுமே இல்ல. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பை, அவ்வளவே தான். நெக்ஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ் பாருங்க. he is writing a letter. is writing வேர்ப் என்னது? is writing. இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாத்தணும். a letter. சப்போஸ் இது லெட்டர்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல ஆர் வரணும். இங்க லெட்டர் அப்படின்னு இருக்கிறதுனால இஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரிதான் இங்க a letter இருக்கிறதுனால இஸ். சப்போஸ் லெட்டர்ஸ்னா ஆறுன்னு வந்திருக்கும். ப்ளூரலுக்கு ஆறு, சிங்குலருக்கு இஸ். பீயிங் ரிட்டன். இது பீயிங் ஏன் போடுறோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபார்முக்கு என்ன போடுறோம்? பி வெர்ப் பீயிங் போடுறோம். கண்டினியூஸ் இந்த வெர்ப் வந்து எதுல இருக்கு? கண்டினியூஸ்ல இருக்குன்னு போடுறோம். பாசிவ் ஃபார்முக்கு வந்து என்ன வரணும்? பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்தாதான் என்னது? பாசிவ் வெர்ப். ஓகேங்களா? அதனாலதான் பீயிங் போடுறோம். ஓகேவா? அப்போ he is writing a letterன்றது a letter is being written by him. அவன் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருந்தான், அவனார் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருக்கப்பட்டது. அவ்வளவுதான். பாஸ்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட். he has written a letter. he has written a letter. ஓகேங்களா? he has வந்து என்னது? நமக்கு present perfect. have அல்லது has வரணும். தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா has, மற்றபடி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ளூரல் எல்லாத்துக்குமே என்ன வரணும்? have வரணும். அதே மாதிரிதான் a letter has been written by him. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட். நீங்க எதை மட்டும் தான் பார்க்கணும்? வேர்ப் மட்டும் தான் பார்க்கணும். சரிங்களா? பிரசண்டா இருந்ததுன்னா is written, கண்டினியூஸா இருந்ததுன்னா is being written, ப்ளூரலா இருந்ததுன்னா are written. இதுல ப்ளூரலா இருந்ததுன்னா are being written. இதுல வந்து லெட்டர்ஸ் இருந்ததுன்னா have been written வரணும். இது சிங்குலரா இருக்கிறதுனால has been written. இந்த verb form மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, வேற எதுவும் me. ஓகேங்களா? Then next, he was writing a letter. A letter was being. அங்க is being வந்தது, இங்க was being. கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. வேற ஒண்ணுமே நீங்க பார்க்க வேண்டாம். he had written a letter. had written. அங்க has written இருக்கு, இங்க had written. present tenseக்கு தான் have, has. சிங்குலருக்கு has, ப்ளூரலுக்கு have. பாஸ்ட் டென்ஸ்ல சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே என்னதுதான்? had. had writtenன்றது வந்து passive form. passive verb என்ன வரும்? had been written. அவ்வளவுதான். வேர்போட தேர்ட் ஃபார்ம் தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர். he will write a letter. he will write a letter. சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். இங்க ஆப்ஜெக்ட் a letter will be. சரிங்களா? will be வேர்போட தேர்ட் ஃபார்ம். will கூட நம்ம என்ன போடணும்? be போடணும். பர்ஃபெக்ட்டுக்கு been போடணும். கண்டினியூஸுக்கு being போடணும். தென் நமக்கு வந்து சிம்பிளுக்கு வந்து போட வேண்டாம். என்னது? verb plus, be plus past participle. அவ்வளவுதான். தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம எப்பவும் பார்த்தோம் இல்லையா, பிரசன்ட் பாஸ்டுக்கு எப்படி வருமோ அதே மாதிரிதான். will have writtenன்றது will have been written. அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். ஆக்டிவ் பாசிவ் வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் வந்து பாசிவ் verb கிடையாது. ஆக்டிவ்ல ஐ வந்துன்னா பாசிவ் மீ, வி, எஸ். யூ தான். he, him, she, her, it, they, them. ஓகேயா? புரிஞ்சுதா? சரி, இப்ப அசெட்டிவ், இன்டராகேட்டிவ், இம்பரேட்டிவ் 3 ஃபார்ம் உண்டு. இப்ப அசெட்டிவ்ல வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்ததுதான், திருப்ப இருக்க
ஒன்று ரெண்டு ஒரு 5 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துரும். He wrote a beautiful poem. ஷீன்றது சப்ஜெக்ட், ரோட்ன்றது verb, a beautiful poemன்றது என்னது ஆப்ஜெக்ட். அப்ப பாசிவ்ல என்ன வரும்? A beautiful poem was written. ரோட்ன்னு இருக்கு இல்லையா, ரோட்ன்றது past tense. அப்போ வந்து be verb என்ன வரணும்? was வரணும். was written by she வந்து ஹர்ரா மாறும். நெக்ஸ்ட் they are watching a movie. they வந்து என்னது சப்ஜெக்ட், are அப்படின்றது are watchingன்றது verb, a movieன்றது ஆப்ஜெக்ட். அப்ப ஏன் மூவின்றது சிங்குலர், இங்க தேன்றது ப்ளூரல், அதனால ஆறு. ஏன் மூவின்றது சிங்குலர்னால இஸ். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்டினியூஸுக்கு நம்ம பீயிங் போடணும். A movie is being watched by they வந்து themமா மாறுது. He has completed the assignment. Heன்றது சப்ஜெக்ட், has completed அப்படின்றது verb, the assignment அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ the assignment has completed இருக்கா, இது அசைன்மெண்ட்டும் சிங்குலர் தான், ஹீயும் சிங்குலர் தான். அப்போ has போட்டுக்கலாம். நம்ம passive verbுக்கு என்ன வரும்? past perfect tenseல been ஆட் பண்ணணும். ஓகேங்களா? has been completed by him. The chef will prepare the food. The chef will prepare the food. அப்ப ஆப்ஜெக்ட் என்னது? the food. the chefன்றது சப்ஜெக்ட், will prepare அப்படின்றது என்னது? verb. அப்ப இது வந்து will prepare அப்படின்றது என்ன டென்ஸ்? future tense. ஃபியூச்சருக்கு என்ன வரணும்? will plus be plus past participle. will plus be plus past participle. அப்போ அந்த food will be prepared by the chef. ஓகேவா? The manager gave him a promotion. The manager அப்படின்றது சப்ஜெக்ட், gave அப்படின்றது ஆப்ஜெக்ட், him என்ன? a promotion அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். him வந்து என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹிம்ன்றது ப்ரமோஷன்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹிம்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் எடுக்கணும். a promotion was, ஓகேங்களா? கேவ்ன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ். அப்போ be verb என்ன வரணும்? a promotionன்றது சிங்குலர்னால was given. கேவோட past participle given. அப்போ was given by the manager to him னு போடலாம், to him by the manager னு போடலாம். ஓகேவா? புரிஞ்சு. நெக்ஸ்ட் பார்க்க போறது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா என்னது? கொஸ்டின். இப்ப கொஸ்டின் வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் உண்டு, WH கொஸ்டின் உண்டு. ஓகேங்களா? எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினோட ஃபார்முலா என்னன்னா ஆக்சிலரி verb, சப்ஜெக்ட், மெயின் verb. ஓகேங்களா? அதே பாசிவ்ல மாறும்போது ஆக்சிலரி verb, ஆப்ஜெக்ட், மெயின் verb. ஓகேங்களா? ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து ஆக்சிலரி verb, சப்ஜெக்ட், மெயின் verb. அதே பாசிவ்ல ஆக்சிலரி verb, ஆப்ஜெக்ட், மெயின் verb. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சரி. அப்ப did she complete the project இருக்கா? இப்ப didன்றது ஆக்சிலரி verb, sheன்றது சப்ஜெக்ட், கம்ப்ளீட்ன்றது மெயின் verb, the project வந்து ஆப்ஜெக்ட். இது பாசிவ்ல மாத்தும் போது ஏங்க வாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். did plus complete, completed. did plus complete, completed. அப்போ வந்து passive verb என்னது? was completed னு வரும். அப்படிதானே? அப்போ எப்படி போடணும்? was the project completed by her. புரிஞ்சுதா? ஓகே. then she reading a book. is he reading a book? is reading என்ன டென்ஸ்? continuous tense. ஓகேங்களா? present continuous. நம்ம வந்து என்னது பார்த்தோம்? கொஸ்டினோட ஃபார்முலா என்னது? ஆக்சிலரி verb, சப்ஜெக்ட், மெயின் verb. ஓகேங்களா? இங்க பாசிவ்ல வரும்போது ஆக்சிலரி verb, சப்ஜெக்ட், மெயின் verb வரணும். இங்க மெயின் verb வந்து நம்ம வந்து கண்டினியூஸ்ல இருக்கிறதுனால பீயிங் போடணும். he வந்து himமா மாறணும். அப்போ இது வந்து என்னது? ஆக்சிலரி verb, is தானே. அப்ப இங்க didனால நம்ம was போட்டோம். சப்போஸ் இது டூவா இருந்ததுன்னா இஸ் அல்லது ஆர் பண்ணணும். இங்க வந்து ஆக்சிலரி பி வேர்பே கொடுத்துட்டாங்க, நம்ம அதனால இந்த பி வேர்பே யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் எ புக் being read by him. ஓகேங்களா? who wrote this novel? who அப்படின்னு வந்ததுன்னா நம்ம அந்த பை அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி போட வேண்டாம். by whom அப்படின்றத போட்டுக்கலாம். by whom. இது who wrote the novel இருக்கு. இதுல வந்து நான் hidden வந்து என்னது? who wrote this novel. யார் இந்த நாவல் எழுதுனா? ஓகேங்களா? யாரால் இந்த நாவல் எழுதப்பட்டது? ஓகேங்களா? யார் இந்த நாவலை எழுதினது? யாரால் இந்த நாவல் எழுதப்பட்டது? இப்ப யாரால் அப்படின்றதுதான் by whom. ரோட்டோட passive verb என்னது? was written. ஓகேங்களா? ரோட்டோட passive verb என்னது? was written. by whom was this novel. இதுதான் என்னது இந்த இடத்துல?
this novelன்றது தான் என்னது நமக்கு ஆப்ஜெக்ட் எதுல ஆக்டிவ்ல. அப்ப பாசிவ்ல வந்து என்ன வந்துடணும் சப்ஜெக்ட். ஓகேங்களா? by whom was this novel written? Okay. When will they announce the result? When will they announce the result? When will they? Question form formula எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். பார்க்கலாம்னா டைம் ஆயிரும் பார்த்துக்குங்க. When will they announce the result? They வந்து என்னது சப்ஜெக்ட். will announceன்றது தான் என்னது verb. the result அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம வந்து passive பண்ணும்போது question word அப்படியே போட்டுருங்க. when will the result தானே நமக்கு இங்க ஆப்ஜெக்ட். அப்ப இங்க சப்ஜெக்ட் வரணும். when will the result நமக்கு வந்து passive verb என்ன வரும்? will be announced ன்னு வரணும். அப்போ when will the result be announced? they வந்து என்னவா மாறும்? இந்த they வந்து them மாறும். புரியுதுங்களா? கூட ஒருக்க கேட்டுக்குங்க. ஓகேங்களா? can she solve the problem? can she solve the problem? sheன்றது சப்ஜெக்ட், can solve அப்படின்றது தான் என்னது verb. ஓகேங்களா? இப்படி மாடல்ஸ் வரும்போது நம்ம be solved be plus past participle போடணும். மாடல் வரும்போது be plus past participle போடணும். ஓகேவா? அப்போ can the problem be solved by her? she வந்து her மாறும். can வந்து நம்ம question word அதிலே தான் ஆரம்பிக்கிறது, அதனால அப்படியே போட்டுக்கலாம். the problemன்றது ஆப்ஜெக்ட். can the problem be solved by her? குழப்பம் இல்லையா? நெக்ஸ்ட் imperative. imperative அப்படின்னா கமாண்ட் ரிக்வெஸ்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் imperative சொல்றோம். imperative சென்டென்ஸ் எப்படி பார்க்கலாம்? இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க ஈஸியா எது கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஓப்பன் த விண்டோ, ஓப்பன் த விண்டோ. இது வந்து என்னது கமாண்ட் அப்படிதானே? இப்ப லெட் இதுல வந்து விண்டோன்றது தான் என்ன ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? விண்டோன்றது தான் ஆப்ஜெக்ட். ஓப்பன் தான் verb. இப்ப எப்படி வரணும்? இம்பரேட்டிவ்க்கு லெட்னு ஸ்டார்ட் பண்ணும். லெட் த விண்டோ ஆப்ஜெக்ட். லெட் த விண்டோ ஓப்பன் இருக்கா? டு பி ஓப்பன்ட். நமக்கு வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா be plus past participle. ஓகேவா? please complete your homework. please complete your homework. இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிருங்க. எதிரில் உள்ளவங்கள்ட்ட தானே சொல்லுவோம். அப்ப யாரு எதிரில் இருக்கா? சப்ஜெக்ட் யாரு? யூ. ஓகேவா? அப்போ please complete your homework. அப்போ pleaseன்றது request. அப்ப எப்படி வரும்? you are requested to complete your homework. ஓகேங்களா? pleaseனாவே என்னது? requested to போட்டுருங்க. verb வந்து என்னது? complete. but you are requested to complete வந்து infinite. இதுக்கு வந்து V3 verb எல்லாம் வராது. do not touch the painting. do not touch the painting. என்னது? நமக்கு ஆர்டர் வருதா? அப்ப let the paintingன்றது தான் என்னது? ஆப்ஜெக்ட். let the painting do not இருக்கா? be. do not be போட்டுருங்க, not போட்டுருங்க. இங்க be போட்டிருக்கோம் இல்லையா? letன்னு போட்டாவே ஆர்டர் வந்தாவே let. ஓகேங்களா? அப்ப do not அந்த டச்சோட நம்ம வந்து என்ன போடணும்? இம்பரேட்டிவ்க்கு be plus past participle. ஓகேங்களா? be plus past participle. இப்ப not be touched. call the doctor immediately. அதுவும் என்னதான்? நம்ம கமாண்ட் தான். அப்ப let the doctor be called. let the doctor be called. 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 ஓகேங்களா? let the doctor be called immediately. help the needy. let the needy be helped. அப்ப let ஆப்ஜெக்ட், இதோட ஃபார்முலா என்னது? let ஆப்ஜெக்ட் be plus past participle. let ஆப்ஜெக்ட் be plus past participle. எதுக்கு? நமக்கு கமாண்ட். ஓகேங்களா? ரிக்வெஸ்ட்க்கு you are requested to please வந்தாவே you are requested to என்னது வரணும்? verb வரணும். பிளஸ் நமக்கு வந்து என்னது? ஆப்ஜெக்ட் வந்துடணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதுவரைக்கும் நம்ம வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் பார்த்தோம். இப்ப பாசிவ் அண்ட் ஆக்டிவ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப பாசிவ் அப்படின்னா என்னது? வந்து செயல்பாட்டு வினை. the road is being repaired by the workers. இதுல வந்து நம்ம மெயினா கவனிக்க வேண்டியது பாசிவ் verb தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஓகேங்களா? பாசிவ் verb இது என்ன டென்ஸ்ல இருக்கு? present continuousல இருக்கு. இதுல சப்ஜெக்ட் என்னது? நம்ம ஆக்டிவ்ல உள்ள சப்ஜெக்ட் workers. ஓகேங்களா? ஆக்டிவ் சப்ஜெக்ட் பாசிவ்ல தான் என்ன மாறி இருக்கு? ஆப்ஜெக்டா மாறி இருக்கு. இது வந்து the roadன்றது ஆக்டிவ் ஆப்ஜெக்ட், பாசிவ் சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ இது என்ன வரணும்? the workers is being தானே நமக்கு வந்து என்னது? verb.
அப்போ நமக்கு வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு தெரியுது. அப்ப என்ன பண்ணிடலாம், இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆர் நம்ம வந்து ரிப்பேர்டு V3 ஃபார்மை எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம ING ஃபார்ம் போடணும். அப்ப ரிப்பேரிங். அப்போ அந்த ஒர்க்கர்ஸ்ன்றது ப்ளூரல். அப்போ என்ன வரக்கூடாது, இஸ் வரக்கூடாது, ஆர் தான் வரணும். The workers are repairing the road. கிளியர் தானே? சரி, நெக்ஸ்ட் வந்து the keys had been lost by the Sarah. The keys அப்படின்றது ஆக்டிவ் ஆப்ஜெக்ட், பாசிவ் சப்ஜெக்ட். சாரான்றது ஆக்டிவ் சப்ஜெக்ட், பாசிவ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ ஆக்டிவா மாத்த போறோம்ல, அப்ப சாரா தான் சப்ஜெக்ட், சாரா. இது என்ன டென்ஸ்ல இருக்கு, had been, past perfectல இருக்கு. இப்ப பாசிவா மாறும்போது இந்த been வேண்டாம். இப்ப என்ன பண்ணணும், சாரா had lost the keys. been மட்டும் எடுத்துட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாவும் போட்டுட்டு பையும் வேண்டாம். The song will be sung by them. The song will be sung by them. Will be sung அப்படின்றது என்ன டென்ஸ்ல இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், be verb எடுத்துறணும். sung, சங்கோட பிரசன்ட் தேர்ட் ஃபார்ம் என்னது, சாரி ஃபியூச்சர் டென்ஸ் என்னது, will singன்னு வரணும். ஓகேங்களா? அப்போ the songன்றது ஆக்டிவ் ஆப்ஜெக்ட், themன்றது என்னவா மாறி இருக்கு, பாசிவ்ல they வந்து themமா மாறி இருக்கு. அப்ப they will sing the song. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட். The book was written by him. The book was written by him. The book என்றது ஆக்டிவ் ஆப்ஜெக்ட், him என்றது ஆக்டிவ் சப்ஜெக்ட். இத ஆக்டிவ்ல திருப்ப மாத்தும் போது him வந்து என்னவா மாறிடும், himமா மாறும். was writtenன்றது என்னது, past tense. ஓகேங்களா? past tense passive verbல past tense. passive verb was writtenன்றது passive verb. என்னதுல இருக்கு, was வந்து past tenseல இருக்கு. அப்ப was writtenன்றது நம்ம என்னவா மாத்தணும், simple pastஆ மாத்தணும். அப்போ heன்றது என்னது, நமக்கு சிங்குலர். ஓகே, சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் நமக்கு வந்து என்னதுதான், past tenseல wrote தான். He wrote the book. Next, a cake was baked by her. Was baked, இது என்னதுதான், சிம்பிள் past tense தான். herன்றது என்ன வரணும், ஆக்டிவ் சப்ஜெக்ட். அப்போ her வந்து என்னவா மாறிடணும், sheஆ மாறணும். was bakedன்றது baked a cake. She baked a cake. Next, the match won by our team. இதுல வந்து the match அப்படின்றது ஆக்டிவ் ஆப்ஜெக்ட், our team அப்படின்றது ஆக்டிவ் சப்ஜெக்ட். அப்போ ஆக்டிவ் our team தான் வரணும். was won இருக்குதா, இது வந்து என்னது, passive verb past tense. அப்போ வந்து ஆக்டிவ் verb மாத்தும் போது நமக்கு வந்து என்ன தேவை கிடையாது, be form தேவை கிடையாது. our team won the match. The letter has been sent by John. The letter ஆக்டிவ்ல என்னவா இருக்கணும், ஆப்ஜெக்டா இருக்கும். ஜான் வந்து ஆக்டிவ்ல சப்ஜெக்ட். அப்ப ஜான் ஹேஸ், நமக்கு என்ன தேவையில்லை, பீனோட பாஸ்ட் பார்ட், பியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேவை கிடையாது. அப்ப ஜான் ஹேஸ் சென்ட் த லெட்டர். புரிஞ்சது? நெக்ஸ்ட், the letter has been sent by John. John has sent the letter. திருப்ப வந்துட்டு இது. நெக்ஸ்ட், the passive வந்து என்னது, the invitation was given to me by my friend. The invitation ஆக்டிவோட ஆப்ஜெக்ட். by my friend அப்படின்றது தான் என்னது, சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்ப என்ன வரணும் உங்களுக்கு, my friend. இது வந்து was given அப்படின்றது என்னது, சிம்பிள் past tense. my friend was given ஓட past form என்னது, gave. my friend gave me, இது வந்து என்னது, indirect object. my friend என்றதான் direct object. அதனால my friend சப்ஜெக்டா போட்டிருக்கோம். gave me the invitation. The problem is solved by the teacher. அப்ப இது வந்து என்ன வரணும், by the teacher அப்படின்றது தான் என்னது, சப்ஜெக்ட். the problemன்றது ஆக்டிவ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்ப அது வந்து இந்த டீச்சர் தான் சப்ஜெக்டா வரணும். the teacher is solved இருக்கு. அப்ப என்னது, சிம்பிள் present tense. the teacher அப்படின்றது third person singular. அதனால என்ன வரணும், solves வரணும். the teacher solves the problem. ஓகேங்களா? புரியுதா? the work must be finished by them today. the work must be, இது வந்து மாடல்ஸ். ஓகேங்களா? அப்ப be verb வரணும். ஆக்டிவ்ல வரும்போது be verb வரக்கூடாது. நம்ம எப்படி எழுதலாம், them வந்து theyயா மாறணும். they must finished. they must finish, இது வந்து என்னது, present tense தான். ஓகேங்களா? must finishedன்றது passive verb. இது must finish தான் போடணும். they must finish the work today. todayன்றது adjective. they must finish the work ன்னு போடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
புரியல அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. எக்ஸாம் நல்லபடியா பண்ணுங்க. இதே மாடல்ல தான் வரும். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பாசிவ் வேர்ப் என்ன, இது present tense அப்படின்னா என்ன வரணும், is அல்லது are வரணும், past participle. past tense அப்படின்னா was அல்லது were, past participle. future அப்படின்னா will be, past participle. continuous அப்படின்னா being plus is, was, continuous அப்படின்னா present continuousனா is, are, being, past participle. past continuousனா என்னது, was அல்லது were, being, past participle. அடுத்தது perfectக்கு என்ன வரணும், has, have, will have வரணும். எல்லாத்துக்கும் been plus past participle. அவ்வளவுதான். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.